வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாரதி பாசிட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அணி இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். அணி இலக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை அழகுபடுத்துறதுக்காக ஒரு ஆடையோ ஆபரணங்களையோ நம்ம அணிஞ்சு நம்மளை அழகுபடுத்தி பார்க்குறது மாதிரி ஒரு செயலை ஒரு சொல்லாலேயோ பொருளாலேயோ அதை அழகுபெற செய்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணி இலக்கணம்னு சொல்கிறாங்க. அணினால என்ன பொருள்னா அழகு, இல்லாட்டி அணிகலன் அப்படின்னு சொல்லி பொருள். இப்போ அணி இலக்கணத்தோட வகைகள் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஓமை அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயலில் ஓமானம், ஓமேயம், ஓம உருபு ஆகிய மூன்றும் வெளிப்படையாக வந்தால் அதை தான் என்ன சொல்கிறோன்னா ஓமை அணின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை, இந்த திருக்குறள் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் நிலத்தை பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு ஒப்புமைப்படுத்துகிறாரு. இதில் நிலம் ஓமானம், ஓமேயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருக்கிறவங்க. நிலம் தன்னை தோன்றவங்களையும் பொறுத்துக்கும், அதே மாதிரி தம்மை இகழ்ந்து பேசுகிறவங்களையும் பொறுத்துக்கிறவங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருப்பாங்க. அதான் இந்த அகழ்வாரை தாங்கும் நிலம் ஓமானம், இகழ்வாரை பொறுத்துக்கிறவங்க ஓமேயம். இடைவெளியில் போல அப்படின்ற உறுப்பு தான் என்னது இந்த ஓமானத்தையும் இந்த ஓமேயத்தையும் இணைக்குது. அதனால இது ஒரு ஓமை அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செயலில் ஓமானம், ஓமேயம், ஓம உறுப்பு இந்த மூன்று வெளிப்படையாக வந்தால் அதுதான் ஓமை அணி ஆகும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட்.